பல்லாண்டு காலங்களாக கட்டுப்படுத்த முடியாத நோய்களை கூட மூலிகைகள் எளிதாக கட்டுக்குள் கொண்டு வந்து விடுகின்றன என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பெரும்பாலும் நம்முடைய கிராமங்களில் நகரங்களில் எல்லாருக்கும் பிரசித்தமான ஒரு பெயர். எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, காட்டு அரளி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான சிவப்பான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காட்டு அரளியுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காயங்களை நீக்குவதற்கும் தோல் நோய்களை நீக்குவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு சமீப காலமாக பார்த்தோம்னா, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடியவை 2 வகையான பிரச்சனைகளாக இருக்கின்றன. ஒன்று, ஏதாவது ஒரு தோல் நோயாக இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு வகையான வலி சம்பந்தப்பட்ட கோளாறாக இருக்கிறது. நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 வீடு அல்லது 6 வீடில் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் யாரை கேட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கோளாறு ஒரு தோல் நோயாகவோ அல்லது ஒரு வலி சம்பந்தப்பட்ட கோளாறாகவோ இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதற்கு நிறைய மருந்துகளை உட்கொள்ள போதும் அவர்களுக்கு தேவையான தீர்வு கிடைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கடினமான மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காட்டு அரளின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஊதா நிறமான அல்லது ரோஸ் நிறமான பூக்களை சொல்லலாம். இந்த பூக்கள் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு ஏன் சொல்கிறேன்னா, இதை உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. வெளிப்புறமாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே அது மிகப்பெரிய அளவில் பலன் அளிப்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ காட்டரளியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூக்கள் ஒரு 100 பூக்கள் எடுத்து ஒரு 500 மில்லி இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் இட்டுவிட வேண்டும். ஒரு செம்பு பாத்திரமாக இருந்தால் சரி, அந்த செம்பு பாத்திரத்தில் பூக்களை இட்டு அதற்குள், அதாவது 100 பூக்களுக்கு 500 மில்லி எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை இட்டு ஒரு வெண்மையான துணி கொண்டு அதை மூடி அதை வெயிலில் வைத்து விட வேண்டும். காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை அதை வெயிலில் வைக்க வேண்டும். இரவு மீண்டும் நிழலில் வைத்து விட வேண்டும். இந்த மாதிரி இந்த பூ இட்ட இந்த நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை செம்பு பாத்திரத்தில் இட்டு வைக்கப்பட்ட இந்த எண்ணெயை 21 நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வெயிலில் வைக்க வேண்டும். அதன் பிறகு நன்றாக ஒரு வெண்மை நிறமான துணி கொண்டு அந்த எண்ணெய் பூக்களை பிழிந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை பதப்படுத்தி நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். மிகச் சுலபமாக வீட்டிலேயே இதை நாம் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி காட்டு அரளி பூவை எண்ணெயிலிட்டு சூரிய புடம் வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயை நாள்பட்ட தோல் நோய்கள், சோரியாசிஸ் நோய், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை இடுக்குகளில் அக்கிலில் ஏற்படக்கூடிய கருமையான நிறமாற்றம் சம்பந்தப்பட்ட நோய்கள், முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பருக்கள் அல்லது முகத்தில் தேமல் ஏற்படுகின்ற நோய்கள், ஆக்னின்னு நம்ம சொல்லுவோம், முகத்தில் கட்டி கட்டியாக பரு போல ஏற்படும், முதுகுக்கு பின்புறமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, அதே போல் தலையில் ஏற்படுகின்ற பொடுகு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இந்த மாதிரி எந்த வகையான தோல் நோய்களாக இருந்தாலும் காட்டரளியை பதப்படுத்தி சூரியப்புடம் எடுக்கப்பட்ட அந்த ஒரு எண்ணெயை வெளிப்புறமாக தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் தேய்த்து வந்தாலே எவ்வளவு நாள்பட்ட தோல் நோயாக இருந்தாலும் அந்த நோய் கட்டுக்குள் சரியாவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் காட்டரளியிலிருந்து அந்த பூவை பதப்படுத்தி சூரியப்புடம் செய்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை வலி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். சயாட்டிக்கா நோய், இந்த சயாட்டிக்கா நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இடுப்புடைய அடிப்பகுதியில் பிட்டப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கின்ற அந்த ஒரு வலி, சுண்டி இழுக்கின்ற ஒரு வலி, மிக வேகமாக கால் முழுவதும் பரவி நடக்க முடியாமல் செய்கின்ற ஒரு பிரச்சனை, இதற்கு சயாட்டிக்கா அப்படின்னு பேர். அதே போல் தசை பிடிப்பு, பொதுவாக உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான தசை பிடிப்பாக இருந்தாலும்
இடுப்பு சம்பந்தப்பட்ட, தொடை சம்பந்தப்பட்ட எந்த வகையான தசைப்பிடிப்பாக இருந்தாலும் அந்த இடங்களில் ஏற்படுகின்ற வலிகள். முட்டு வலிகள் பொதுவாக காலை எழுந்து கொள்ளும் போதே சிறு சிறு மூட்டுகளில் ஏற்படுகின்ற கடுமையான இறுக்கம், அதே போல் உடலில் ஏற்படுகின்ற இறுக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற கழுத்து பகுதிகளில் ஏற்படுகின்ற வலிகள், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், கார்பல் டனல் சிண்ட்ரோம் நம்ம சொல்லுகின்ற எந்த வகையான முட்டு சம்பந்தப்பட்ட வலிகளாக இருந்தாலும் இந்த காட்டரளியிலிருந்து சூரிய புடமிட்டு எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயை நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட வலிகளாக இருந்தாலும் அவையும் சிறிது சிறிதாக மறைந்து போவதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முட்டு வலி ஏற்பட்டாலோ ஒரு தசை வலி ஏற்பட்டாலோ அசதியின் காரணமாக நம்ம உடலில் ஏற்படுகின்ற வலிகள் எந்த வகையான வலிகளாக இருந்தாலும் உடனே என்ன பண்ணுறோம், உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுமோ அல்லது ஒத்துக்கொள்ளாதோ அதை நாம் பார்ப்பது இல்லை. ஆனால் உடனே என்ன பண்ணுறோம், ஒரு வலி நிவாரண மாத்திரையை அள்ளி வாயில் போட்டு விட்டுறோம். இதனால் என்ன ஆகுது, தற்காலிகமாக அந்த வலிகள் குறைகிறதே தவிர நிரந்தரமாக அந்த வலிகள் சரியாவது இல்லை. மற்றும் அந்த வலி நிவாரண மாத்திரையினால் உடலில் ஏற்படுகின்ற மற்ற கெட்ட விளைவுகள் சிறிது கூட மறைவதே கிடையாது. அந்த வகையில் இருக்கும்போது அந்த நோய்களை உட்புறமாக மருந்துகள் சாப்பிட்டு அல்ல, வெளிப்புறமாக எண்ணெயை தேர்த்தே குணமாக்கக்கூடிய சக்தி இந்த காட்டரளியை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய்க்கு உண்டு. எனவே எந்த வகையான வலியாக இருந்தாலும், எந்த வகையான தோல் நோய்களாக இருந்தாலும், குறிப்பாக ஆண் பெண் இருப்பாளருக்கும் தொடைகளில் ஏற்படுகின்ற வலிகள், தொடைகளில் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகச் சுலபமாக காட்டரளியை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தடவி குளித்தாலே அவை மறைந்து போகிறத பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வயிறு பெரியதாக இருக்கிறது, என்னுடைய பிட்டப்பகுதி பெரியதாக இருக்கிறது, குழந்தை பிறப்புக்கு பின்பு இவை மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குகிறதுன்னு சொல்கிற அந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கு உள்ளுக்கெல்லாம் மருந்து சாப்பிடாமல் காட்டரளை, அதாவது 100 பூக்களை எடுத்து 500 மில்லி எண்ணெயில் இட்டு 21 நாள் வெயிலில் வைத்து பிழிந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய், அந்த எண்ணெயை வயிறு பெரியதாக இருக்கக்கூடிய, பிட்டப்பகுதி பெரியதாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நன்றாக தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற அந்த ஒரு வேலை செய்தாலே மிக மிக வேகமாக அவையெல்லாம் மறைந்து போகிறதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, காட்டரளி பூ இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. உள்ளுக்கு உபயோகப்படுத்தாமல் வெளிப்புறமாக தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் நம்ம இதை உபயோகப்படுத்தி வந்தாலே தோல் நோய்கள், வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஸ்ட்ரெச் மார்க் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாமல் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.